ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜட்ஜ் ஃப்ரம் என்ற ஒரு நியூ ட்ராமா எபிசோட் ஸ்டார்ட்ல ஈரன் தன்னை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஒரு டீமன், நான் நரகத்துலேருந்து வந்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பாடிக்கு சொந்தக்காரி காங் பிட்னா. எனக்கு இந்த பாடி பிடிக்காது தான், ஆனால் கண்ணாடியில் பார்க்கும்போது அழகாக தான் இருக்குது. இப்படி ஈரன் சொன்ன சுற்றி உட்காந்துட்டு இருக்கவங்களா அப்போ அவங்க செத்து போயிட்டாங்களான்னு கேட்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங் பிட்னாவோட சொல் அவள் பாடியிலேருந்து வெளியே வரும். அவளை சுற்றி ஒரு ரத்தமாக இருக்கும். அந்த ரத்தம்லாம் ரோசா மாறி ஒரு பாதை மாதிரி அவளுக்கு வழிகாட்ட அவளும் ஃபாலோ பண்ணிட்டு போவா. அங்க ஒரு கேட் உருவாகும். நரகத்தோட வாசல். அலற சத்தம்லாம் கேட்க இட்டாலியன்ல மந்திர வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். இங்க உள்ள வரவங்க அவங்க நம்பிக்கையெல்லாம் விட்டுருவாங்கன்னு. ஃபேக் எல்லுக்கு போக வேண்டிய காங் பிட்னா மர்டர் எல்லுக்குள்ள போயிடுவா. ஏதோ பாவக்கணக்கு கிளாரிஃபிகேஷன் கோளாறு. அங்க போனவ ஒரு பையனை மீட் பண்ணுவா. இவன் பேரு வேலக், மர்டர் எல்லோட ஜட்ஜ் அசிஸ்டன்ட். அவன் கையில ஒரு ஆள் இருப்பான். அந்த ஆளு தான் கடைசியா இந்த எல்லுக்கு வர வேண்டியவன். இப்ப இன்னொரு ஹியூமன் வந்தது அவனுக்கே குழப்பமா தான் இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் இருக்கிறவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போன்னு அவன் மண்டையில பச்சைக்கன்னு ஒரு சீலை வச்சு அவனை அனுப்பி விட்டுருவாங்க. அந்த சீலை வச்சவனே அவன் மறைஞ்சு போயிடுவான் பனிஷ்மெண்ட்டுக்காக. ஏன்னா அவன் ஒரு கொலை பண்ணிருப்பான். இதெல்லாம் பார்த்த இரின், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் இது வரைக்கும் யாரையும் கொலை பண்ணது இல்லைன்னு சொல்ல, நான் பார்க்ல இருக்கும்போது என்ன யாரும் குத்தி கொண்டுட்டாங்கன்னு சொல்ல. ஜஸ்டியாக்கு அது கேட்கறதுக்குலாம் நேரம் இல்ல. வேலைக்கும் சொல்வான் காங் பிட்னாவோட நேம் லிஸ்ட்லயே இல்லைன்னு. ஆனா ஜஸ்டியா இங்க நான் தான் ஜட்ஜு, நான் தான் முடிவெடுப்பேன்னு. வேலைக்கும் சொன்ன கேட்கவ போறீங்கன்னு அவளை இடுத்து கீழே போட ஜஸ்டியா ஒரு கொலை பண்ணவங்களுக்கு 20,000 வருஷம் அந்த ஜின்னால இருக்கணும். ஆனா நீ ரொம்ப ரூடா பேசிட்டியா, உனக்கு 50 வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்ல பிட்னா கதிர்வா. நான் எதுவும் பண்ணல, நான் யாரையும் கொலை பண்ணலன்னு சொல்வா. ஆனா ஜஸ்டியா அவளை பிராண்ட் பண்ண சொல்வா. வேலைக்கு லிஸ்ட்லயே இல்ல, இத பண்ண நம்ம திருப்பி அழிக்க முடியாதுன்னு சொல்ல நானே பண்றேன்னு புடிங்கி அவ பிராண்ட் பண்ணிட்டா. ஈரன் அப்படி மறைஞ்சு போக கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு ஆள் வருவா. இவன் பேரு தான் பயல், ஃபேக் எல்லோட டைரக்டர். ஜஸ்டியா பேன் பண்ணது தப்பு தானே, உன் தப்பை ஏத்துக்குன்னு சொன்ன ஜஸ்டியா நானும் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ண, ஃபேக் எல்ல இருக்கிற இடியட்ஸ் தான் அவளை கூட்டிட்டு போலன்னு சொல்வா. நான் ஜட்ஜு, இந்த மாதிரி குற்றவாளிகளுடைய கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்படி சொல்ல பயலும் அப்ப நீ ஹியூமன் வேர்ல்டுக்கு போ, 10 கொலைக்காரங்களை கண்டுபிடி. அவனுங்க செஞ்ச தப்ப நினைச்சு கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி அவனுங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்க கூடாது. அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணி இங்க அனுப்பி வை. இது 1 வருஷத்துக்குள்ள நீ பண்ணணும்னு வேலை சொல்ல வேலைக்கு நக்கல சிரிச்சிட்டு இருப்பான். ஓ சிரிகிறியா, நீயும் போடான்னு வேலைக்கு சேர்த்து போக்க சொல்வான். ஜஸ்டியா ஹியூமன் வேர்ல்டுக்கு போகணும்னா அதுக்கு அவ ஹியூமன் பாடி தான் யூஸ் பண்ணும். அவளால யாருக்கு அநீதி நடந்ததோ அந்த பாடியை தான் அவ யூஸ் பண்ண போறா. அதாவது காங் பிட்னாவோட பாடியை. அந்த பாடி யூஸ் பண்ணும்போது அவளும் அதே லைஃபை தான் வாழணும். ஒரு வேலையை டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணல செத்து போயிடுவா. முடியாதுன்னு அவளும் சண்டை போட பயலுக்கு தான் ஸ்பைடர் மாதிரி நிறைய கால் வச்சிருக்கானே அதை வச்சு ஜஸ்டியாவை ஆட்ல தூக்கி விட்டுருவான். அதை பார்த்த இந்த துரோகி நரகத்தோட ஜட்ஜு டைமன் என்ன சந்தோஷம், பேச்சாடி பேசுன இப்ப அனுபவின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். பயலும் இப்பவே சாக்க போறியா இல்ல பூமிக்கு போறியான்னு கேட்க நான் போறேன்னு ஜஸ்டியாவும் ஒத்துப்பா. ஜஸ்டியாக்கு காங் பிட்னாவோட பாடி, வேலைக்கு எந்த பாடி? பூமிக்கு வந்த ஜஸ்டியா காங் பிட்னாவோட உடம்ப டச் பண்ண உடனே அவ எப்படி செத்து போனான்னு அவளுக்கு தெரியும். பார்க்ல இருக்கும்போது யாரோ கத்தியால குத்தி கொண்டிருப்பாங்க. இந்த கதையில இவ சொல்லிட்டு இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கடைசி கேள்வி கேட்கிறேன். நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்ல உங்களை ஏமாத்தின கதையா? அப்படியே டைட்டில் போட்டு இப்ப ஈரனுக்கு நடந்தது ட்ரீட்மெண்ட், சைக்காலஜி ட்ரீட்மெண்ட். காங் பிட்னாவை தான் குத்திருப்பாங்களே, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. கண்மொழிச்ச ஈரன் தான் ஒரு டீமன்ற உண்மையை சொல்லியிருப்பா. அதனாலதான் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஈரனுக்கு டிலியூஷனல் டிஸார்டர் ரிப்போர்ட்டை கொடுத்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல்லையாவது ட்ரீட்மெண்ட் பார்மான்னு டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஈரன் போற இடம் கோர்ட். ஏன்னா காங் பிட்னா ஒரு ஜட்ஜு. இப்ப கோர்ட்ல கேஸ் நடக்கும். ஹீரோவோட கேஸ் தான் இது. ஹீரோட ஃபர்ஸ்ட் கேஸ்லாம் இல்ல, 2வது கேஸ், 2வது அசால்ட் கேஸ். இந்த கேஸ்க்கும் ஹீரோ லாயரை வைக்க மாட்டாரு. ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் இருந்தா லா தன்னை ப்ரொடெக்ட் பண்றோன்னு கான்ஃபிடன்ஸ். என்ன நடந்திருக்குன்னா ஒரு சிட்டிசன் அடிச்ச கிரிமினலை ஹீரோ சேஸ் பண்ணி ஓடிருப்பாரு. அவன் ஹீரோவை பார்த்தோன்னே கத்தியை வச்சு மிரட்டுவான். என் அம்மா யாரு தெரியுமான்னு கேட்க தெரியாதுன்னு ஹீரோவும் அந்த கத்தியை தட்டி விட்டு அவனை அடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாரு. மறக்காம அம்மாவை கால் பண்ணிட்டான்னு சொல்லி அவனை ஜெயிலில் போட்டுருவாரு. அந்த கேஸு கோர்ட்டுக்கு வந்த பிறகு வெறும் ஃபைனை கட்டி அவன் எஸ்கேப் போயிட்டான். ஆனா ஹீரோ அந்த கத்தியில தான் கிக்கு விட்டுருப்பாரு. இவன் ஹீரோ கையில தான் கிக்கு விட்டாரு. அதனால கையில பயங்கரமா அடிபட்டுருச்சு. 2 வாரமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்குன்னு சொல்லி கேஸை போட்டிருப்பான். ஹீரோயினும் கூல கொக்க கோல குடிச்சுக்கிட்டே அந்த கேஸை பத்தி பார்த்தா மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபுல்லா இருக்காது. சரி எவ்வளவுதான் அடிபட்டிருக்க அவனுக்கு, நானும் பார்க்கணுமேனு ஹீரோன்னு சொல்ல அந்த கிரிமினல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா, ரொம்ப கஷ்டப்படுறானா.
அவனால சாப்பிட கூட முடியலையாம். இப்படிலாம் லாயர் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் அச்சச்சோ 2 வாரமா சாப்பிட முடியாம செத்தே போயிருப்பான்ல, அந்த சமயத்துலயும் ஹீரோ மேல கேஸ் போட்டிருக்கான். இப்படி கிண்டல் அடிக்க ப்ராசிக்யூட்டர் ஜட்ஜ் நீங்க ஓவரா தான் போறீங்கன்னு சொல்வான். நான் ஓவரா போறேனா? நீங்க தான் ஓவரா போறீங்க. கிரிமினல் கத்தி வச்சு மிரட்டினா போலீஸ் என்ன பண்ணணும்? ப்ளீஸ் சார் உங்க நைஃபை கொடுத்துருங்கன்னு சொல்லணுமா, இல்லனா குத்து வாங்கிட்டு சாகணுமான்னு கேட்க ஹீரோயின் பேசுறதுல பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. ப்ராசிக்யூட்டர் ஹீரோ எக்ஸசிவான ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொன்ன. ஆஹா எக்ஸசிவான ஃபோர்ஸா? இது எக்ஸசிவான குற்றச்சாட்டு. இதெல்லாம் ஒரு கேஸ் நேத்துன்னு வந்து என் டைமை வேஸ்ட் பண்றீங்க. ஓவரா தான் போறீங்கன்னு சொல்ல ப்ராசிக்யூட்டர் நம்ம கோர்ட்ல இருக்கோம் மரியாதை பேசுங்கன்னு சொல்வாரு. ஹீரோயினோ கோர்ட்ல தானே இருக்கோம், என்னமோ சர்ச்சில் இருக்க மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்றீங்கன்னு அந்த கோக்டினை கசக்கிட்டு இருப்பாங்க. அவன் அம்மா பிடிஎல் கம்பெனியோட பிரசிடென்ட், ப்ராசிக்யூட்டருடைய மாமனாரு அவங்க அம்மாவோட படித்தவங்க. இப்படி அசால்ட்டாக ஹீரோயின் பெரிய உண்மையை உடைக்க கேஸை புஸ்ன்னு ஆகிடும். இப்போ ஃபேக் கேஸ் போட்ட மாதிரி தானே ஆச்சு. ஹீரோயினுக்கு டைம் வரல. சரி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்ல ஹீரோவை எந்திரிச்சு என்னால் சரியாகவே தூங்க முடியல, அன்னைக்கு நடந்ததை நினச்சி நான் வருத்தப்பட்டேன்னு ஹீரோவும் சொல்லிட்டுக்க. ஐயா ரொம்ப கசகசன்னு இருக்கேன்னு ஹீரோனும் கோர்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ நான் இந்த மாதிரி ஒரு கேஸ் என் மேலே போடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு அந்த நைஃபை தட்டி விடாம அவன் கையை ஒடிச்சிருப்பேன்னு அவன் கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்வாரு. அப்போ நீ வருத்தப்படலையாடான்னு ஹீரோன்னு கேட்க தப்பு பண்ணாம நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும்னு ஹீரோவும் ஸ்மைல் பண்ணுவாரு. இப்போ சின்ன பசங்களை கோர்ட்டுக்கு டூருக்கு வந்திருப்பாங்க. நீதி தேவதையை பார்த்து கண்கள் ஏன் கட்டப்பட்டிருக்குன்னு கேட்க அப்பதான் வேகமா அந்த சைடு ஹீரோயின் போயிட்டு இருப்பாங்க. ஜட்ஜு கிட்ட கேட்போன்னு டீச்சரை சொல்லி ஹீரோயினை ஸ்டாப் பண்ண ஹீரோயின் நான் ஜட்ஜ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் தான் கூட் போட்டிருக்காங்களே, நீங்க தான் ஜட்ஜு நீங்க போய் சொல்றீங்கன்னு அந்த குட்டி பசங்களை கத்த நான் உண்மையாவே ஜட்ஜ் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப யார் நீங்கன்னு அந்த குட்டி பசங்களும் கேட்க நான் ஒரு டீமன், பயங்கரமான டீமன். ஹீரோயின் பேசுறதெல்லாம் இரவும் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த குட்டி பசங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா டீமன்னா ரொம்ப பயங்கரமா இருக்குமா, கும்பலா இருக்குமா. ஹீரோயின் அழகா இருக்காங்களா. ஓ நான் அழகா இருக்கேனா? இதான் இந்த குட்டி பசங்களால ஏமாத்தவே முடியாது போல. சரி என்ன கேள்வின்னு கேட்க நீதி தேவதையோட கண்கள் ஏன் கட்டப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. ஹீரோனும் நீதி தேவதை கெட்டவங்க கூட கண்ணாமூச்சி விளையாடுறத சொல்லுவாங்க. அப்ப ஏன் கத்தி வச்சிருக்காங்கன்னு கேட்க ஹீரோயின் அவங்கள கட் பண்ண தானே ஆரம்பிச்சு ஆனா குட்டி பசங்க கிட்ட எப்படி இது சொல்றது, ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக. அப்போல்லாம் மொபைல் ஃபோன்ஸ் இருக்காதா, அதனால கத்தியை வச்சு இப்படி இப்படி டுச்சுக்கு டுச்சுக்குன்னு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சரி தராசு எதுக்காக இருக்கு, எவ்வளோ பாவம்னு அளக்கிறதுக்கான். அவங்களோட பேர் என்னன்னு கேட்க ஹீரோயின் ஜஸ்டியா காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்ல குட்டி பசங்களும் ஜஸ்டிஸ்னா என்னன்னு கேட்க நல்லவங்களா நல்லா வாழணும், கேட்டவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். ஆனால் இங்கே கேட்டவங்களும் நல்லா வாழ்கிறாங்கன்னு குட்டி பசங்க கேட்க அப்படின்னா இந்த உலகத்தில் ஜஸ்டிஸ் இல்லைன்னு அர்த்தம். சரி திருப்பி சொல்லுங்க, ஜஸ்டிஸ் செத்து போச்சு, ஜஸ்டிஸ் யாருக்கு வேணும் இப்படி சொல்ல ஹீரோ என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னு ஹீரோவை குழப்பத்தோட பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் தொத்திட்டு போக ஐரின் ஓ நீங்களா, உங்கள் பேர் என்ன ஆனன்னு ஹீரோ சொல்வார். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு ஹீரோ சொல்ல, ஆனால் ஹீரோயின் ரொம்ப அவசரமாக போகிறதுனால ஹீரோ கிட்ட அவங்க கோட்டு ஃபைலு எல்லாத்தையும் கொடுத்து 5th ஃப்ளோரில் கொடுக்க சொல்லுவாங்க. ஹீரோவோ நீங்கள் ஏன் என்னை சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேட்க அப்புறம் என்ன உனக்கு டெத் சென்டென்ஸ் வேணுமா. ஹீரோ நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஐயா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான்லாம் யார் நிலைமையிலும் இருந்து பார்க்க மாட்டேன். நான் ஏன் கிரிமினல் ஜட்ஜ் ஆனேன்னு தெரியுமா, ஏன்னா அப்போதான் என்னால் நிறைய பேட் கைஸை மீட் பண்ண முடியும், யாரெல்லாம் நரக்கத்துக்கு போவாங்கன்னு பார்க்க முடியும். அதனால் தேங்க்ஸ்லாம் வேணாம். ஹீரோ நீங்கள் நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க, என் கார்டு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு கார்டை நீட்டேன். ஹீரோயின் எனக்கு ஹெல்ப்பா தேவைப்படாது, இருந்தாலும் உன் கார்டை பார்த்துக்கிறேன்னு அந்த கார்டில் இருக்க நேமை படிச்சுட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோயின் கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் 5th ஃப்ளோரில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க அங்கே தான் வேலைக்கு இருப்பான். அவன் கையில் ஒரு சிம்பிள் இருக்கே கண்ணாடி போட்டுவேன், இவன் தான் வேலைக்கு. ஹீரோயின் சர்ச்சுக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோயின் ஒரு டீமன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக அவங்களால ஜீசஸ் பார்க்க முடியாது, ஒரு கிளாஸை போட்டுட்டு தான் போவாங்க. அங்கே ஒரு பொண்ணு பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். பின்னாடி இருந்து ஹீரோயினும் கடவுளும் எல்லா ப்ரேயரும் கேட்டுட்டு தான் இருப்பாரு. ஆனால் அவரால் எல்லாத்தையும் கிராண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு நீங்கள் யாருன்னு கேட்க உன் கேஸ் ஹேண்டில் பண்ணுற ஜட்ஜு. இந்த பொண்ணுக்கு என்ன கேஸ்னா இவளோட பாய் ஃப்ரெண்டு இவளை பயங்கரமா அடிச்சிருக்கான், கொலை பண்றதா மிரட்டியிருக்கான். அந்த கேஸா ஹீரோயின் கிட்ட போகும். அந்த கேஸ்ல இவனுக்கு தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தா இந்த பொண்ணே நான் பனிஷ்மெண்ட் லெட்டரை எழுதி கொடுத்துருக்கா. இதனால அந்த பையனுக்கு கொஞ்சம் தண்டனை தான் கிடைக்கும். நீ உண்மையாவே அவனை மன்னிச்சிட்டியான்னு ஹீரோயின் கேட்க அந்த பொண்ணு ஆமான்னு சொல்வா. என்னை பார்த்து உண்மையை சொல்லு, நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால கரெக்டான தீர்ப்பு கொடுக்க முடியும். ஹீரோயின் கண்ணை பார்த்தவனே அவள் லைட்டா ஹீரோயினுக்கு பயங்கர மாதிரியா இருக்கும். ஆனா
ஆனா சுயநனவுக்கு வந்த அவ எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு போயிடுவா. ஈரனும் பின்னாடியே மிஸ்டா போகாதீங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு பின்னாடி போக. நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரையல், உண்மையை சொல்லுமானாலும் இந்த பொண்ணு சொல்ல மாட்டா. ஜட்ஜ்னா ஃபோர்ஸ் பண்ணுவீங்களான்னு அந்த பொண்ணு கேட்க அப்ப கரெக்டா போலீஸ் வந்துருவாங்க. ஈரன் வேற ஐடி எடுத்துட்டு வரல. ஈரனோட பர்ஸ் எல்லாம் கீழே கொட்ட அதுலதான் ஒரு பேப்பர் இருக்கும். ஈரனோட ரிப்போர்ட் அதுல டெலியூஷனல் டிசார்டர்னு இருக்கும். வாங்க போவோன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. இங்க ஈரோட அம்மாவும் ஒரு டிடெக்டிவ் தான். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஈரோ அந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப் பண்ணதுனால. அப்போ 2 போலீஸ் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி மிஸ்டாவை ஒருத்தங்க ஃபாலோ பண்ணாங்க, அவங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் சரியில்லை போலன்னு சொல்ல அது ஈரன் தான். ஈரனை பார்த்த இரவும் ஜட்ஜ் காங்கான்னு சொல்ல வயலண்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 2 மிஸ்டர் ஆனன்னு ஈரன் கார்டில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சொல்லுவாங்க. இப்போ இரவும் எதுக்காக ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்க ஈரன் நீ தானே அந்த கேஸ் ஹேண்டில் பண்ற, நான் அந்த கேஸோட ஜட்ஜு. இதுகிட்ட இரு அந்த நான் பனிஷ்மெண்ட் லெட்டரை பார்த்து நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு கேட்க ஆமான்னு ஈரன் சொல்லுவாங்க. ஒரு ட்ரையல் ஃபேரா இருக்கணும்னா ஈரனுக்கு எல்லா உண்மையும் தெரியணும், பொய் இல்ல. அப்படி ஈரன் உண்மையை கண்டுபிடிச்சாதான் கெட்டவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். அதுதான் ஜட்ஜோட ஜாப்னு ஈரன் சொல்ல இப்போ ஈரனை ரிலீஸ் பண்ணிட்டுவாங்க. போறதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாரு. ஏறினோ ஏன் அப்படி பார்க்காத, அது ஏதோ தப்பா டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோ கண்ட்ரியில இருக்கிறதுலே அதுதான் பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்ல அது மட்டும் இல்லாம ஹீரோதை பார்த்துருப்பாரு ஹீரோயின் அந்த கிட்ஸ் கிட்ட எப்படி பேசினாங்கன்னு. அதனால எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் நீயே சொல்றியான்னு ஹீரோயின் கேட்க டீமன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்வாரு. ஏன்னா கடவுள் இருந்தா இந்த உலகம் ஒரு நல்ல பிளேஸா இருந்திருக்கும். ஆஹாஹா நீ தப்பா புரிஞ்சிருக்க. சாத்தானோ கடவுளோ இந்த நிலைமைக்கு காரணம் இல்ல, ஹியூமன்ஸ் தான் காரணம். நீ அரெஸ்ட் பண்ற ஹியூமன்ஸும் நான் ஜட்ஜ் பண்ற ஹியூமன்ஸும் கரெக்ட் தான் ஹீரோவும் ஒத்துப்பாரு. இப்பவும் எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணுமான்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ நீங்க டீமனோ இல்லையோ நீங்க ஒரு நல்ல ஜட்ஜுன்னு சொல்வாரு. மிஸ் சாவோட கேஸ் வரும். இவன் தான் அந்த பாய் ஃப்ரெண்டு. இவங்க டேட் பண்ணதே 3 மாசம் தான். அந்த 3 மாசத்தை இவன் மேல 3 கேஸ் வந்திருக்கும். இந்த பொண்ணை கொடூரமா அடிச்சதுக்காக. இவன் அடிச்ச போட்டோவெல்லாம் காட்ட இவன் தான் சைக்கோ மாதிரி அந்த பொண்ணை அடிச்சிருப்பான். ஆனா இப்போ அந்த போட்டோவை பார்த்து அழுவான். கேட்டா அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னாலாம். இவனுக்கு கோவம் வந்துருச்சான், அதான் அடிச்சிட்டானா. சரிடா 2 பேரும் சேர்ந்து செத்து போலான்னு அந்த பொண்ணு மிரட்டினான்னு கேட்டா அவன் அப்படி சொல்லலையா, பிரேக்கப்பை விட உன் கூட சாகிறதே மேலுன்னு சொன்னானா. அவ்வளோ லவ்வா. இப்போ உட்காந்து அழுதுட்டு இருப்பான். ஈரனோ அழாதடான்னு சொல்ல அவன் அழுதுட்டே இருக்க நிறுத்தடான்னு ஈரனு ஒரு கத்து கத்துவாங்க. அவனுக்கு மேல அந்த லாயர் இவனுக்கு எப்படி லவ் பண்றதுனே தெரியலையா. இவன் விக்டம் மேல வச்சிருக்க காதல் உண்மையா. ஈரனோ உன் காதலுக்காக அவ சாகணும்னு நினைக்கிறேன்னு கேட்க அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டு இல்ல அவளுக்கு என்ன பிடிக்கலனா நான் இனிமே அவகிட்ட போக மாட்டேன். ஈரனோ இவ்வளவு சீக்கிரமா கிவ் அப் பண்ணிட்டியா, சரி விடு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுன்னு சொல்ல அவனும் கண்ணெல்லாம் கலங்கி இனிமே மிஸ்டாவை நான் பார்க்க மாட்டேன், ஆனா கடைசியா நான் அவகிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லணும், நான் உண்மையாவே அவளை லவ் பண்றேன்னு. ஈரனும் இவன் நடிப்பெல்லாம் பார்த்து ஏன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் அலறது தான் ஹீரோயினால சகிச்சுக்கவே முடியல. தீர்ப்பை மட்டும் தள்ளி வச்சுட்டு ஹீரோயினை போக அவனை கூப்பிட்டு போகும்போது ஒரு செகண்ட் மிஸ்டா அப்பா அம்மா கிட்ட சாரி கேட்கணும்னு போவான். சாரி நல்லா தான் கேட்கறான்னு பார்த்தா லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு உங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்பா. அவன் கேட்ட அந்த ஒரு கேள்வி பித்தவங்க 2 பேருக்கும் பயம் காட்டும். ஹீரோ பின்னாடி தான் இருப்பாரு, இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. இங்க ஹீரோயின் அந்த பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும் இனிமே நான் அவளை பார்க்க மாட்டேன், ஆனா அவகிட்ட நான் சொல்லணும் நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன்னு. ஹீரோன்னு ஒழுங்கு கட்டிட்டு இருக்க. அங்க வந்து வேலைக்கு என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்பான். ப்ராசிக்யூட்டர் ரெக்வஸ்ட் பண்ணது என்னமோ 1 வருஷம் தண்டனை தான், ஆனா ஹீரோயின் அவன் அழுதுறதுக்காகவே இன்னொரு வருஷம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ண முடியுமான்னு கேட்டா நான் பண்ண வேண்டான்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு அவன் மேல நிறைய சந்தேகம் இருக்கு, அவன் ஏதோ பிளான் பண்றான்னு. எங்க ஹீரோனுக்கு வேற 1 வருஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள ஹீரோயின் 10 பேரை கொல்லணும். அதுக்கு தான் வேலைக்கு ஒரு ஐடியா கொடுப்பான். ஹீரோனுக்கு வர கேஸ்ல எல்லாம் ரொம்ப மோசமான ஒருத்தனை சூஸ் பண்ணணும், அவனுக்கு பனிஷ்மெண்ட்டை கம்மியா கொடுக்கணும். அவன் வெளியே வந்ததுனே ஜாலியா சுத்திட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் போய் அவனை கொலை பண்ணணும். சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோனுக்கு அப்போ ஒரு கால் வரும். ஹீரோ கிட்ட இருந்து தான் அந்த பாய் ஃப்ரெண்டு மிஸ் சாவோட அப்பா அம்மாவை மிரட்டினானே அதை பத்தி சொல்லி அவனுக்கு சென்டென்ஸ் அதிகமாக்க சொல்வாரு. ஹீரோனோ நீ ஓவரா போறேன்னு தோணல, ஆனா ஹீரோ அந்த விக்டமோட உயிர் முக்கியன்றதுனால ஜட்ஜோட வேலை என்ன பேட் கைஸை பனிஷ் பண்றது. ஹீரோயின் சொன்ன மாதிரியே சொல்வாரு. ஆனா அதுக்கு முன்னாடி மிஸ் சாவோட அப்பா அம்மாவை தனியாக மீட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சரின்னு ஹீரோவை அரேஞ்ச் பண்ணா ஹீரோயின் அங்கே போய் ஜூஸை உரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பேரண்ட்ஸும் கதை சொல்லுவாங்க. மிஸ் சாவோட பாய் ஃப்ரெண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததே மிஸ் சாவோடைய பேரண்ட்ஸ் தான். ஆனால் நான் பனிஷ்மெண்ட் லெட்டர் மிஸ் சா ஏன் கொடுத்தாங்கன்னா இந்த கேஸ்க்கெல்லாம் அவனுக்கு கொஞ்ச நாள் தான் தண்டனை கிடைக்கும். கண்டிப்பாக அவன் வருவான், வந்தவன் சும்மாலாம் இருக்க மாட்டான். மிஸ் சாவை தேடி தான் வருவான். அவனுக்கு பயந்துக்கிட்டு தான் மிஸ் சா நான் பனிஷ்மெண்ட் லெட்டரே கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அவன் வருவான்னு பேரண்ட்ஸ் சொன்னா அதை கேட்ட ஹீரோயின் சிரிச்சிட்டு இருப்பாங்க. எங்க பேரண்ட்ஸ்க்கு பதறுது, நீங்க தான் என் பொண்ணை காப்பத்துன்னு அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் உள்ள போய் மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க அழுக வர்றதுக்காக. சீக்கிரமா சீக்கிரமான ஹீரோயின் கண்ணீர் கூட போட்டுட்டு இருக்க ஃபீலிங்கோட பேசுவாங்க.
உங்க கதையை கேட்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு ஈரனும் அழுதுட்டு இருக்க. மிஸ் டாவிட் அம்மாவும் பரவாயில்லம்மா, கதை கேட்டு அழுதியே அதுவே போதும்னு சொல்லுவாங்க. ஈரன் மிஸ் டாவிட் அப்பா அம்மாவோட 5 மணி நேரமா பேசியிருக்காங்க. மொத்த கதையும் கேட்டுட்டு தான் போயிருக்காங்க. அதுவும் அழுதுட்டு போனதா ஈரோ கிட்ட சொல்ல, பாவம் ஈரன் மனசு உடைஞ்சு போயிருப்பாங்கன்னு ஈரன் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா இங்க ஈரன் ஜாலியா வருவாங்க. ஈரனுக்கு ஒரு பிரச்சனை தான். ஈரன் பண்ண வேலை தான். அந்த குழந்தைங்க கிட்டலாம் ஜஸ்டிஸ் செத்து போச்சுன்னு ஒரு பாட்டு பண்ணாங்களே, அதை பத்தி தான் கேட்பாங்க. ஆனா ஈரன் ஆமா ஜஸ்டிஸ் செத்து தான் போச்சுன்னு சொல்லுவாங்க. கேள்வி கேட்க வந்தவங்களும் நீ ஜட்ஜுமா, இவ்வளவு மேக்கப் போட்டா என்ன நினைப்பாங்கன்னு கேட்க, நான் அழகா இருக்கேன்னு நினைப்பாங்க. இப்படி ஈரின் சொல்ல, ஈரின் பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமா தான் தெரியுது. எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு குத்திட்டு போனானே அந்த இன்சிடென்டால தானே நினைச்சுப்பாங்க. எங்க வேலைக்கு ஏதாவது சீரியல்கள் இருக்கானு தேடிட்டு இருப்பான். ஈரின் ரொம்ப சந்தோஷமா உள்ள வருவாங்க. என்னாச்சுன்னு கேட்க, ஈரின் கொலை பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டானா, அந்த பாய் ஃப்ரெண்ட் தான். அடுத்த நாள் கேஸும் நடக்கும். ஈரின் என்ன சொல்வாங்கன்னா, இந்த கிரிமினல் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை ட்ரீட் பண்ணாம ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்த்துருக்கான். ஆனா விக்டம் நான் பனிஷ்மெண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் வேற ரொம்ப கில்ட்டியா இருக்கானா, இது அவனோட ஃபர்ஸ்ட் தப்பு தானே. அதனால எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி 3 மில்லியன் ஃபைன் மட்டும் ஈரன் போடுவாங்க. அந்த கிரிமினல் லாயர் இவங்க 2 பேரும் தவிர யாருக்கும் இது பிடிக்கல. அவன் சிரிச்சிட்டு இருப்பான். ஈரனோ சிரிக்கிறியாடா, ஈரு உனக்கு இருக்குன்னு போக அவன் தேங்க்ஸ் சொல்வான். 36 பல்லையும் வச்சு இழிச்சிட்டு இருப்பான். இதுல ரொம்ப ஒழிஞ்சு போனது ஈரோட மனசு தான். ஈரவும் ஈரன் கிட்ட பேச வந்தா, ஈரன் தெரியும் நீ என்ன கேட்க போறேன்னு. நான் லாவை தான் ஃபாலோ பண்ணேன். ஈரவும் லாவை ஃபாலோ பண்ணீங்களா? யாருக்காக? உங்களுக்கு நல்லாவே தெரியும் விக்டிம் பயத்தினால தான் அந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்தானு. ஏன் இப்படி பண்ணீங்க? விக்டிம் ஃபீலிங்லாம் நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்களான்னு கேட்க, அப்ப நீங்க சொன்னதுல பொய்யா? அவன் பண்ணதுக்கு அனுப்பி வைப்பேன்னு சொன்னீங்களே, அது எல்லாம் பொய்யான்னு கேட்க, ஈரன் நீ ரொம்ப கியூட்டா இருக்கடா, சின்ன பப்பி மாதிரி லாவை பார்த்து கியூட்டா கொலிச்சிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு சிம்பத்திலாம் இல்லை, விக்டிம் ஃபீலிங்லாம் எனக்கு தெரியாது. கொட்டாவி விட்டுருப்பேன், அதனால அன்னைக்கு கண்ணில் இருந்து தண்ணி வந்திருக்கோம். ஆனால் நான் பொய்யெல்லாம் சொல்லலை. அவன் செஞ்சதுக்கு அவன் கண்டிப்பாக அனுபவிப்பான்னு. ஈரோ என்ன அனுபவிப்பான்? அந்த ஃபைனை தான் அனுபவிப்பான்னு சொல்ல, நீ என்னவாது நினச்சிக்கோ, நான் பிஸியாக இருக்கேன் டாட்டான்னு ஈரோ போயிடுவாங்க. ஈரோ தான் கை விட்டாங்க. அதனால ஈரோ ரிலீஸ் ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்டு போய் பார்ப்பாரு. அவன் கிட்ட ஃபுட்டு கொடுக்குற மாதிரி நீட்ட அவனும் வாங்கிறதுக்கு தான் வருவான். ஈரோ அதை கீழே போட்டுருவாரு. அதுக்கப்புறமா ஈரோ அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாரு. மிஸ் ஜா கிட்ட மட்டும் போனேன், லா 2 தடவைலாம் உன்னை மன்னிக்காது. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நல்ல பையனா இருந்துக்கோ, மறக்காம க்ளீன் பண்ணிட்டு போன்னு ஈரோ சொல்லிட்டு போக, அவனும் அது மேலே எச்சி துப்பிட்டு அதை தட்டி விட்டு போவான். அவனா பயப்படுவான். ஆனா இந்த பொண்ணு தான் ரொம்ப பயந்து போயிட்டா. அவ வெளியவே வரமாட்டா. அப்பா அம்மாவும் எவ்வளவு கூப்பிட்டு பார்ப்பாங்க, வாமா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டா அவ வரவே மாட்டா. சரி நீ வீட்டுக்கு வரணும்னா எனக்கு கால் பண்ணுன்னு அவளுக்காக வாங்கிட்டு வந்த பிரெட்டு பால் எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வைப்பாரு. SOS பட்டனை ப்ரெஸ் பண்ணா நான் வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோவை போக கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு எல்லாத்தையும் உள்ள எடுத்துப்பா. ரொம்ப பசியில இருப்பா. வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருப்பா. கோட்டை கட்டுவாங்க. அங்க ஒண்ணு எழுதியிருக்கும், சொர்க்கத்துல நீதி கிடைக்கலனாலும் பூமியில கண்டிப்பா கிடைக்கும்னு எழுதியிருக்கோம். அப்படியே டைம் நாள் எல்லாமே போக ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது தப்பு பண்ணுவான்னு. எங்க ஹீரோ அடிக்கடி வந்து அந்த பொண்ணை செக் பண்ணிட்டு போவாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ என்ன சொல்வாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணாத, செக் பண்ணுறதா இருந்தால் ஈவினிங் டைமில் மட்டும் போய் செக் பண்ணு, மற்ற கேஸ் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாவே அந்த பாய் ஃப்ரெண்டால தொல்லலைனோடனே அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருவா. அவளோட விண்டோவை ஓப்பன் பண்ணி வெளியே என்ன நடக்குதுன்னு பாப்பா. அங்கே இருக்கிற சந்தோஷமான மக்களை பாப்பா. அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால அப்பாவை கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்வா. இங்க ஈரனுக்கு செம்ம கடுப்பா இருக்கும். ஏன் அவன் எதுவுமே பண்ணலன்னு வேலைக்கு ஒரு ஐடியா கொடுப்பான். நீங்க ஓபன் பண்ணி பாருங்கன்னு. ஈரனும் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு மிரர் இருக்கும். அந்த கண்ணாடி மேல தன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த பாய் ஃப்ரெண்டோட நேம் எழுதுவாங்க. அப்படி எழுதுனதும் அந்த பாய் ஃப்ரெண்டு என்ன பண்றான்னு பார்க்க முடியும். அவளை திருந்துற ஐடியாலே இல்ல. இப்ப டோரை எப்படி ஓபன் பண்றதுன்னு டூல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்த ஈரன் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. வேலை வந்துடுச்சுன்னு ஈரன் ஜாலியா பார்க்க வேலைக்கும் வீட்டுக்கு போறேன்னு ஜாலியா போயிடுவான். இங்க மிஸ்டாவும் இங்க ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போனேன்னு நினைப்பில இருந்தா டோர் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். தப்பான்னு தான் நினைச்சு போவா. ஆனா அந்த கேமரால ஒன்னும் தெரியாது. சரி வெளியே யாருன்னு மிஸ்டாவும் கேட்க, போலீஸா? ஹீரோ தான் அனுப்பி வச்சாராம். மிஸ்டா கிட்ட ஒன்னு கொடுக்கணுமா. மிஸ்டா ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் பண்றதுக்கு தான் போவா. ஆனா அவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அதனால அங்கேயே வச்சுட்டு போக சொல்வா. வைக்கிற சத்தம் மட்டும் கேட்கும். இவளும் கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அந்த பாய் ஃப்ரெண்டு சிரிச்சிட்டு இருப்பான். என்ன மிஸ் பண்ணியான்னு அவன் கேட்க கதவை ஒடிச்சிட்டு உள்ள வந்துருவான். ஏன்டி டோர் ஓபன் பண்ணலன்னு அவனும் அடிக்க, மிஸ்டா அந்த SOS பட்டனை பிரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. அந்த போலீஸ் கொடுத்தா உனக்கு அந்த வாட்சை தூக்கி போட்டுருவான். அவனை பார்க்க கூடாதுன்னு சொன்னேன்னு பயங்கரமா அடிக்க
அவளால வலியை தாங்கவே முடியல. நீ என்ன மிஸ் பண்ணலையான்னு போட்டு அவளை காலால அடிச்சிட்டு இருப்பான். அவளும் கெஞ்சிட்டு இருப்பான், நிறுத்து நிறுத்துன்னு. அவளை உன் உயிரினமாவே பார்க்கல, அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருப்பான். இங்க ஹீரோயின் ஒரு கார் விண்டோல இந்த பாய் ஃப்ரெண்டோட நேம் எழுதி பார்த்தா அங்க அவன் அடிக்கிறதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் அந்த சுத்தியில வச்சு ஹீரோ கொடுத்த ஸ்மார்ட் வாட்சை சுக்குநூற உடைச்சிட்டு இருப்பான். இந்த பொண்ணு ரத்தம் சொட்ட சொட்ட, நீ என்கிட்ட சொன்னல அந்த நான் பனிஷ்மெண்ட் லெட்டர் எழுதுனா என்னை விட்டவன்னு சொன்னலன்னு கேட்க, அதுக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட், ஆமா சொன்னேன், ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனே, அதான் வந்துட்டேன்வா. ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு இந்த பொண்ணு கதற. விடணுமா? விட்டுறேன், ஆனா உங்க அப்பா அம்மாவை குன்றுவன்வா. போலீஸ்க்கு கால் பண்ணாலும் உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனாலும் அவ்வளோதானே. அந்த ஸ்மார்ட் வாட்சை வச்சு உடைக்க இப்போ ஃப்ரிட்ஜில் இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பீஸ் பண்ணுவான். நான் திரும்பி வருவேன், அழகா இருன்னு சொல்லிட்டு அவன் போக ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த டோர் கேமரா முன்னாடி ஒரு டேப்பை ஒட்டி வச்சிருப்பான். அதை எடுத்துட்டு அவன் போயிடுவான். இவ்வளோ கஷ்டத்தையும் பார்த்த அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ண போயிட்டா. செத்துட்டானே ஹீரோயினும் சிரிச்சுட்டே வருவாங்க. அதே மாதிரி இந்த பாய் ஃப்ரெண்டு விசில் அடிச்சுட்டு ஜாலியாக வருவான். ஹீரோயின், என்னப்பா ஏதாவது நல்லது நடந்துதானே கேட்பாங்க. இவன் பார்த்ததும், ஜட்ஜு நீங்க எப்படி இங்க? நான் சும்மா தான் சுத்திட்டு இருந்தேன்னு சொல்ல ஹீரோயின் தனியா பேசுன்னு கூப்பிடுவாங்க. ரொம்பலாம் டைம் ஆகுது, கிட்ட அவனு கூப்பிட்ட அவனும் கிட்ட வருவான். ஹீரோயின் தன்னோட பவர் யூஸ் பண்ணி அவங்களோட கத்தியை வர வைப்பாங்க. அப்படி அந்த சீன் கட்டாக எபிசோட் ஸ்டார்ட்ல சுத்தி இருந்த டாக்டர்ல கொஸ்டின் கேட்பாங்க. சொர்க்கம் எப்படி இருக்குன்னு கேட்க ஹீரோனுக்கு ஐடியாலாம் இல்ல. ஏன்னா ஹீரோயின் இது வரைக்கும் சொர்க்கம் பக்கத்துலேயே போனது இல்லையா. நரங்கு பயங்கரமா இருக்கான்னு கேட்டா, இல்ல அது ரொம்ப அழகா இருக்கும், ஆனா அழகு ஆபத்தானது. எல்லா மனுஷங்களோட ஆசையும் பூக்கள் நிறைஞ்ச இடத்துல நடக்கணும் தான். அந்த மாதிரி நடக்கும்போது ஏதாவது ஒரு பூவை டச் பண்ணா அப்பதான் அது நரகம்னே தெரியும். அப்படிதான் காங் பிட்னாவும் தொடுவா, அப்படியே அவ தூக்கப்படுவா. அதுக்காக நரகம் பயங்கரமானதா இருக்கலாம், ஆனா நம்ம வாழ்ற பூமியை விட மோசமானது இல்ல. சரி, டீமன் எதுக்காக இங்க வந்ததுன்னு கேள்வி கேட்டா, எனக்கு ஹியூமன்ஸை விட பிடிக்காத ஒன்று இருக்குன்னு சொல்வா. அப்படி அந்த சீன் கட்டக எங்க பிட்னா லிஃப்ட் ஏறி போவா. அங்க ஒரு ராட்சச மிருகம் வந்து அவளை அட்டாக் பண்றதுக்கு வரும். இவளும் பயந்து அலறிடுச்சு. எப்படியும் அந்த லிஃப்ட் மேல் ஃப்ளோருக்கு போயிடும். அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போனா அங்க ஒரு வார்டன் இருப்பா. தப்பிச்சு போன மனுஷன் நீதானான்னு அவனை அட்டாக் பண்ண அவகிட்ட இருந்து பிட்னா தப்பிச்சுவோனா சிங்கம் மாதிரி ஒரு மிருகம் பிட்னாவை துரத்திட்டு வரும். அதை அட்டாக் பண்ண அந்த மிருகத்தோட கண்ணையே இவ குத்திடுவா. கண்ணை குத்தினா அது விடுமா, அது அப்படியே புரண்டி வச்சிரும். திரும்பி பிட்னாவை அடிக்கிறதுக்கு வர ஒரு கதவு ஓப்பன் ஆகும். அந்த வெளிச்சம் பட்ட உடனே இந்த மிருகம் அழிஞ்சு போயிடும். சரி, காங் பிட்னா என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்க, அதை நான் உங்ககிட்டயே சொல்லணுமான்னு ஹீரோயின் கேட்பாங்க. உங்களுக்கு இந்த விடாம பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு காப்பிரைட் ப்ராப்ளமும் நிறைய வரும். ஸோ போட்ட உடனே சீக்கிரமா பாத்துருங்க. கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் a nice day.